Hi friends, welcome to Business Assistant. இது Indiamart சீரீஸில் 4th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, Indiamartல ப்ராடக்ட் ஸ்கோர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ப்ராடக்ட் ஸ்கோர்னா என்ன, அதை பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராடக்ட் ஸ்கோர்னா ஒன்றும் இல்லை, Indiamartல நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. அதுதான் ப்ராடக்ட் ஸ்கோர். இது எதுக்காகனா, இப்போது நீங்களும் ஃப்ரீ லிஸ்டிங்கில் இருக்கீங்க, இன்னொருத்தவங்களும் ஃப்ரீ லிஸ்டிங்கில் இருக்காங்க, 2 பேர்கிட்டையுமே ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ அப்போ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஸ்கோரை கன்சர்ன் பண்ணி தான் லிஸ்டிங்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போது உங்களோட ப்ராடக்ட் ஸ்கோர் 80 இருக்குது, அவரோடது வந்து பார்த்தீங்கன்னா 60 இருக்குன்னா அவருக்கு மேலே நீங்கள் இருப்பீங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட் ஸ்கோரை டிபெண்ட் பண்ணி தான் ஈவன் நீங்கள் வந்து பெய்டு சர்வீஸ் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஸ்கோர் 80 above இருந்தால் தான் உங்களுக்கு வந்து லிஸ்டிங்ஸில் வந்து ஹையர் லிஸ்டிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லலாம், நான் வந்து இவ்வளோ ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் இது சிம்பிளாக இருக்கும், இது கஸ்டமருக்கு போதும் அப்படின்றது உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கும். பார்த்த உடனே இந்த ப்ராடக்ட் நேமை பார்த்தாலே வாங்குகிற கஸ்டமருக்கு தெரியும்னாலும் சிஸ்டமுக்கு தெரியாது, ஏஐக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு எல்லாமே ஒரே ப்ராடக்ட் தான். ஸோ அது வந்து நம்மளோட ப்ராடக்ட் ஸ்கோரை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லிஸ்டிங் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ப்ராடக்ட் ஸ்கோருங்கிற தனியாக ஒரு செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்ட்டு ஃபர்தராக பார்க்கலாம். நம்மளோட செல்லர் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீவியஸாக ப்ராடக்ட் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ப்ராடக்ட்டோட ஸ்கோர் பாருங்கள், 80 இருக்குது. அதில் என்னென்ன மிஸ் ஆகிருக்கு, எதுக்காக வந்து ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகுதுங்களா. ஸோ கீழே நம்ம ப்ரீவியஸாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஆட் பண்ண சர்வீசஸ் எல்லாத்தோட ஸ்கோருமே ஜஸ்ட் 20 தான் இருக்குது. அதில் என்னென்ன மிஸ் ஆகிருக்கு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுதுங்களா. இதில் நம்ம பிஸ்னஸ் அசிஸ்ட்டுங்கிறதோட ஸ்கோரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ சைடில் உங்களுக்கு 3 டாட் இருக்குது இல்லைங்களா, ஸ்கோருக்கு பக்கத்தில், அதை கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷன் கொடுங்க. எடிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் எடிட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் இமேஜ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இமேஜ் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்மால், அதாவது வந்து Indiamartல ஃபோட்டோவோட சைஸ் மினிமம் 500x500 பிக்சல் இருக்கணும். அது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, உங்களோட இமேஜை பெயிண்டில் ஓப்பன் பண்ணுங்கள். நார்மல் டிஃபால்ட்டாக இருக்க உங்களோட சிஸ்டம் ஆப்பில் பெயிண்டில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ரீசைஸ் கொடுங்க. ரீசைஸில் பிக்சல் செலக்ட் பண்ணிவிட்டு 500x500 கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது கீழே மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எடுத்து விட்டு 500x500 கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு திரும்ப செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட Indiamart செல்லர் பேனலில் போய்கிட்டு உங்களோட இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் சேவ் பண்ண இமேஜை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓகே ஆகிடுச்சு பார்த்தீங்களா. தென் சேம் அதே போல் ப்ராடக்ட் சர்வீஸ் நேம் என்டர் பண்ணுங்கள். அடுத்தது ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலாக கொடுங்க. ஸோ உங்களோட ஓன் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணுங்கள். ப்ரைஸ் முக்கியமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ சர்வீஸ்க்கு வந்து ப்ரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் ப்ரைஸ் ஆட் பண்ணல, நீங்கள் ப்ரைஸ் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற போல் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சஜஷன்ஸ் வரும்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ப்ராடக்ட் வந்து மோஸ்ட்லி யாருமே யூஸ் பண்ணாதனால உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் வரல, நம்மளாம் மேனுவலாக ஆட் பண்ணோம். இதில் அதுவே சஜஷன்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, ப்ராஜெக்ட் டூரேஷன், தென் லொக்கேஷன், யூசேஜ், அப்ளிகேஷன். ஸோ இது வந்து நீங்கள் ஆட் பண்ணுற ப்ராடக்ட்டை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகும் எல்லாமே. ப்ளஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுற கேட்டகரி இருக்குது இல்லைங்களா, டாப்பில் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த கேட்டகரியை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் சஜஷன்ஸ் வரும். அது எல்லாமே என்ட்ரு பண்ணுங்கள். ஒன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, மினிமம் வந்து ஒரு 5 ஸ்பெசிஃபிகேஷனாவது நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் சேம் எல்லா ப்ராடக்ட்டுமே ஒன்று தான். ஸோ உங்களோட மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி கேட்டிருப்பாங்க, தென் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, டெலிவரி டைம். ஸோ இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. ப்ராடக்ட்டுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஆஸ் ஏ சர்வீஸ்க்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படாது. பட் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது உங்களோட டிசிஷன் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா மினிமம் 5 ஸ்பெசிஃபிகேஷன்ஸாவது ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுங்க. ஸோ இப்போ ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், ப்ராடக்ட் ஸ்கோர் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 20 இருந்தது, இப்போ ப்ராடக்ட் ஸ்கோர் 75 இருக்குங்களா. ஸோ டாப்பில் பாருங்கள்
75 இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் என்ன மிஸ் ஆகியிருக்குன்ட்டு நம்ம அந்த ஸ்கோரை கிளிக் பண்ணோம்னா நமக்கு தெரியும். லைக் வந்து ப்ரைஸ் நம்ம ஆட் பண்ணல, ப்ரைஸ் வந்து சர்வீஸ்க்கு நம்ம ப்ரைஸ் ஆட் பண்ண முடியாது. ஸோ குரூப் நம்ம ஆட் பண்ணல, அதனால வந்து நமக்கு 10 ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம குரூப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் கொடுங்க, எடிட் கொடுத்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே கேட்டகரி கீழே குரூப்புங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. அந்த குரூப் வந்து நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ குரூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராடக்ட்லேயே நீங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா. லைக் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுவீங்க, எலக்ட்ரிக்கல்ஸ் பண்ணுவீங்க, ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த குரூப்புங்கிறது நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதை க்ரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய ஸ்கோர் இங்கே 85 வந்துடுச்சு இல்லைங்களா. ஸோ மினிமம் வந்து ப்ராடக்டோட ஸ்கோர் 80 இருக்க போல் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து இந்தியா மார்ட்டில் சர்ச் பண்ணும்போது நம்மளோட ஸ்கோர் 80 above இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளது வந்து ஃப்ரீ லிஸ்டிங்ஸில் இருக்கும்போதே ஹையர் லிஸ்டிங்ஸ் வரும். ஸோ முடிஞ்ச அளவு எல்லா ப்ராடக்ட்டுமே 80 above ஸ்கோர் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் பிஸ்னஸ் சைட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும்.